மனுஷனுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் ஒன்னா ரெண்டா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரூபத்துல இருந்துட்டே தான் இருக்கும். ஆனா இந்த எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் 17 தீபங்கள் இந்த ஒரு கோவில நீங்க ஏற்றி வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா நம்பவே முடியாத அளவுக்கு அதிசயங்கள் ஆச்சரியங்கள் நடக்கும்னு சொன்னா உனக்கு வேற வேலை இல்லையா அப்படின்னு கேட்பீங்க. சத்தியம் பண்ணி சொல்றேன், நிதர்சனமான உண்மையும் கூட. அந்த வகையில இந்த திருக்கோவில் எங்க இருக்கு? நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோவில் தான் இந்த சிறப்பு வாய்ந்த கோவில். கல்வி, தொழில், வியாபாரம் இது மாதிரி எல்லா விதமான தொழில் விருத்திக்கு புதன் பகவான் தான் முழு முதல் காரணம்னு சொல்றாங்க. அப்பேற்பட்ட அந்த புதன் பகவானுக்கு இந்த திருக்கோவில்ல தனியா ஆலயம் உண்டு. அப்புறம் காசிக்கு நிகரான புண்ணியத்தை தேடி தரக்கூடிய கோவில் அப்படிங்கிற பெருமையோ இந்த திருக்கோவிலுக்கு உண்டு. இந்த திருக்கோவில் இருக்கக்கூடிய ருத்ரபாதத்தினை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா 21 தலைமுறைக்கு முன்னாடி செய்த பாவங்கள் எல்லாம் நீங்கும் அப்படிங்கிறதும் ஹிந்து தர்மசாஸ்திரம் சொல்லுது. காசியில விஷ்ணு பாதம், திருவெண்காட்டுல ருத்ரபாதம். காசியில் இருக்கக்கூடிய விஷ்ணு பாதத்தை வழிபட்டா கிடைக்கக்கூடிய பலனை விட திருவெண்காட்டில் இருக்கக்கூடிய ருத்ரபாதத்தை நம்ம வழிபட்டோம்னா 3 மடங்கு அதிகப்படியான புண்ணியம் நமக்கு கிடைக்குங்கிறது பெரியவங்க சொல்லக்கூடிய நம்பகத்தன்மையான உண்மையும் கூட. மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் புதன் திசை அப்படிங்கிறது 17 ஆண்டுகள் வரும். அதனாலதான் திருவெண்காட்டில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு 17 தீபங்கள் ஏற்றி வழிபடும் போது நமக்கு சகல நன்மையும் கிடைக்குது. இந்த முறைப்படி புதன் பகவானுக்கு இந்த திருத்தலத்துல தீபம் ஏற்றி வழிபடும் போது அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. தொழில்ல நம்ம மேலோங்கி நல்லா வரணும், வாழ்க்கையில முன்னேறணும், கல்வியில சிறந்து விளங்கணும், தீராத நோய்கள் எல்லாம் தீரணும், குழந்தை வரம், திருமண யோகம், தீராத பாவங்கள் தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த திருக்கோவில் வேதாரண்யேஸ்வரர் கோவிலுக்கு வந்துட்டு புதன் பகவானுக்கு 17 தீபங்கள் மட்டும் ஏற்றினால் போதும். எதிர்பாராத அதிர்ஷ்டம் நிச்சயமா நம்மளை தேடி வருங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வேதாரண்யேஸ்வரர் திருக்கோவில்ல ஹோமம் நடத்துறோம்னா நம்மளை பிடிச்சிருக்கக்கூடிய பில்லி, ஏவல், சூனியம் இது மாதிரி கண்ணுக்கு தெரியாத கெட்ட சக்திகள் எல்லாமே விலகி போயிடுன்னு பெரியவங்க சொல்றாங்க. நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள் நமக்கு சாதகமா அமையும்னு சொல்றாங்க. தீராத குடும்ப பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த திருக்கோவில்ல ஒரு நியாயம், தீர்வு கிடைக்குங்கிறதையும் இங்க இருக்கக்கூடிய பெரியவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த திருக்கோவிலுக்கு போன உடனே அங்க இருக்கக்கூடிய விநாயக பெருமானை வழிபட்டு அதுக்கப்புறமா மூலவரை வழிபட்டு அம்பாள், அகோரமூர்த்தி, அதுக்கப்புறம் நிறைவாம்சமா நம்ம வேண்டுதலை முடிச்சுட்டு வரும்போது புதன் பகவான் இருப்பாரு. அவருடைய ஆலயத்துக்குள்ள போயிட்டு 17 தீபங்கள் ஏற்றி மனமாற வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயமா எல்லாமே நல்ல வகையில நடக்கும். கட்டாயம் போயிட்டு வாங்க. நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு நீங்களே மற்றவங்களுக்கு சாட்சி கூட சொல்வீங்க. அதனால எல்லாம் வல்ல சிவபெருமான் புதன் பகவான் எல்லாருக்கும் எல்லா நன்மையும் அள்ளி கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த தொகுப்பிலிருந்து உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். ஆர்ஜே பந்தாபரணி. வணக்கம் நண்பர்களே.